10 மணிக்கு மேல சரக்கு கொடுத்தாலும் சீல் பண்றீங்க, இப்ப லேட்டா தரமாட்டேனாலும் சீல் பண்றீங்க. நீங்க நல்லவரா கேட்டவரா? ചേച്ചിയുടെ പുതിയ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പൊ നമ്മൾ ഇന്ന് റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത് നമ്മുടെ തലയുടെ മങ്കാത്ത മൂവിയിലെ നെക്സ്റ്റ് സീനാണ്. കഴിഞ്ഞ സീൻ നമ്മൾ അന്നം വിട്ട് കിളി പോയിട്ടുണ്ടായിരുന്നു. എവിടേക്ക് എന്തൊക്കെയോ ചിന്നിച്ചിതറി കിടക്കുന്ന കുറെ സീൻ പോലെ നമുക്ക് തോന്നിയിട്ടുണ്ടാകുന്ന കുറെ ആളുകളുണ്ട്. അവർക്കൊക്കെ എന്തൊക്കെയോ ലക്ഷ്യങ്ങളുണ്ട്. അവരൊക്കെ ആരാണ്, എന്തിനാണ് ശരിക്കും? കാരണം കുറെ നല്ല നല്ല ആക്ടേഴ്സിനെ കൊണ്ടുവന്നിട്ടുണ്ട്. ഇവർക്കൊക്കെ ഇനി എന്ത് റോളാണ്, കാരണം ഇമ്പോർട്ടൻസ് കൊടുക്കാണ്ടിരിക്കാനും പറ്റില്ല അല്ലെ. അപ്പൊ എന്താന്നുള്ളത് നമുക്കറിയില്ല. പക്ഷെ അത് മാത്രല്ല, അതിന് ഇമ്പോർട്ടന്റ് ആയിട്ട് രണ്ടുപേരുടെ കിടക്കുന്നുണ്ട് എന്നല്ലേ. നമ്മളെ തലയായാലും അതുപോലെ അർജുൻ സർജ ആയാലും രണ്ടുപേർക്ക് എന്താ കാണിക്കാമെന്ന് നമുക്ക് നോക്കാം. അടുത്ത സീനിലോട്ട് പോകാം. അത്രയും ഞാൻ എല്ലാവർക്കും നായികമാരുണ്ട്. എല്ലാവർക്കും നായികമാരും അല്ലേ, എല്ലാവർക്കും ഒരു എന്തൊക്കെയോ ലക്ഷ്മി റായ്. ആരാണ് ലക്ഷ്മി റായ്? ഇടക്കിടക്ക് വരുന്നുണ്ട്. തുടങ്ങിയാലോ. It's a very big network. Foreign investors are ಜಾಸ್ತಿ. Of course, Indian players ಕೂಡ இருக்காங்க. But அவங்களும் mostly foreign funds வராங்க. Maximum எல்லாமே டெலிபோன் கான்டாக்ட்ஸ் தான் நடக்குது. ஒரு பிளேயர் ஒரு புக்கிட்ட பெட் கட்டிட்டானா அந்த புக்கி அவனுக்கு மேல இருக்க ஒரு பெரிய புக்கிக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்றான், அவன் இன்னொரு புக்கிக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்றான். இப்படிதான் அந்த நெட்வொர்க் டிராவல் ஆகுது. இப்போ 5 லட்சம் நான் ஒரு டீம் பெட் பண்ணிட்டு ஜெயிச்சிட்டேன்னா அது 2 நாள்ல டபுள் ஆயிட்டு எனக்கு வந்துடும். அதே தோத்து போச்சுன்னா உடனே பணம் போயிடும், யாரும் வந்து பணத்தை வாங்கிப்பாங்க. அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ், நாம கொடுத்த பிரஷர்னால ஒரு பெரிய தொகை வெளியே வர போகுதுன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. கரெக்டா சொல்ல முடியல, எப்படி ஒரு 400-500 கோடி மொத்த பணமும் மும்பைல இருந்தா பெரிய போகுது. ஐபிஎல் ஃபைனல் வர சண்டே நடக்க போகுது. அதுக்கு முந்தின சாட்டர்டே தான் காசு வரப்போகுது. அது வேற எங்கேயும் இல்ல, நம்ம கோல்டன் தியேட்டர் ரைட் பண்ணி அந்த பணத்தை சீஸ் பண்ண முடியும். பெரிய நெட்வொர்க்கை கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருக்கும். லெட்ஸ் மேக் அவர் கண்ட்ரி ப்ரௌட். இது மட்டும் நம்ம கரெக்டா பிளான் பண்ணி அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோ, லைஃப்ல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு செட்டில் ஆயிடும். ஆனா பிளான் சொதுப்பி அவனா மாட்டோம்னு வச்சுக்கோ, கண்டிப்பா டெத். രണ്ടും കൂടി മിക്സ് ആണ്. റിസ്ക് ഉണ്ട്. പക്ഷെ சும்மா பேசிட்டே வைத்து கடிக்கிட்டு ஓடுறான். இதெல்லாம் வச்சு என்ன பையனியா மச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அவன் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லா இருப்பான்டா. வெரி பிரில்லியன்ட் ஃப்ளோரா அவன். ரொம்ப தைரியசாலி மச்சான் அவன். அதெல்லாம் ஒண்ணும் ஆவாதுடா. ரொம்ப தைரியசாலியா வாங்க. நம்ம 3rd month anniversary எல்லாம் நல்லா போச்சு. எஸ்பெஷலி தம் அண்ட் தண்ணி இல்லாம. அதுக்கு தான் தேங்க்ஸ். ஏன் நல்லது தானே சொல்றேன். அந்த கண்ட்ராக்ட் எல்லாம் எப்போ ரிவர்ஸ் பண்ணிட்டேன். Thank you. You know something? என்ன? அப்பாக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கூடிய சீக்கிரம். ஆச்சரியப்படாதீங்க. கொடுத்தார் பூமி ஆழ்வார். ஓகே, shall I drop you? No, no, no. You find this good. நான் போய்க்கிறேன். Are you sure? Sure. See you. Take care. Bye. சும்மா தானே இருந்தேன். ஏன்டி ஞாபகப்படுத்தேன். அண்ணே கல்லடிக்கான அதான் வளர்ச்ச கை. அன்னைக்கு சுமத்து ரிசப்ஷன்ல பார்த்தோமே. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன குடிக்கவா? என்ன பார்த்தா குடிகாரனா தெரியுதா? இல்ல, நான் அப்படி சொல்ல. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சிச்சு. இங்க மும்பைல யாரும் செலிப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதான் என்ன மாதிரி சொல்லவா என்ஜாய் பண்ண வந்திருக்கீங்களோன்னு. அப்படிங்களா? റൗണ്ട് 3, റൗണ്ട് 6, റൗണ്ട് 8 ആളെ കുടിച്ചോളിയാ അതോടെ പിടിക്കും. അതാ കാണിച്ചത് ക്യാരക്ടർ. ഏതൊക്കെ ഓർമ്മിപ്പിച്ചത്. நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறேன். பாவம் நீங்க. இதனாலதான் நான் கேர்ள் ஃப்ரெண்டே வச்சுக்கிறது இல்ல. நீ நினைச்சாலும் அவன் ஏன் நீ பிறந்தது அப்படிதானா? அப்படி என்னடா சொல்லிட்டே அழகண்டானே. அழகாண்டானே அது இல்லண்ணே, நீங்க என்ன கலாய்க்கிறீங்க? அந்த 3 சப்பா பசங்களை என்ன கலாய்க்கிறாங்க. No more things, boys, close. Please, one more, please, Paul. Sorry, sir. Police police. எனக்கு சாக்கு வேணும். போலீஸ்டா, கடையை சாத்து கிளம்புங்கடா, கிளம்பு. എനിക്ക് സരക്ക് വേണം. ஐயோ, குட் மார்னிங் சார். എന്നതാണ്ടോ സ്വന്തം പോലീസ്. ഓ, രാത്രി പോയി വാങ്ങുന്നത്. பெரிய வசந்த் அவனை ஒழுங்கா ஷட்டரை திறக்கல, உடம்பும் சேர்த்து சீல் வச்சிருக்கான்.
തലേന്ന് பிராண்டி தானே இருக்கு. ஐயோ நல்லா இருக்கு. அண்ணா விஸ்கி தானே குடிச்சோம். ஆமா. அப்புறம் எப்படி பிராண்டியா மிக்ஸ் பண்ணி குடிச்சா தலைலாம் வலி. மிக்ஸ் பண்ணி தானே அடிக்கிறோம். தம்பி வாட்டர் விஸ்கியும் பிராண்டும் மிக்ஸ் அண்ணா ஒன்னே ஒண்ணு, 10 மணிக்கு மேல சரக்கு கொடுத்தாலும் சீல் பண்றீங்க, இப்ப லேட்டா தரமாட்டேனாலும் சீல் பண்றீங்க. நீங்க நல்லவரா கெட்டவரா? நமக்கெல்லாம் டவுட். ஐயோ திருப்பி வரதுக்குள்ள கிடைச்சதுடே. നല്ലവനാ കെട്ടവനാ റൗണ്ട് ക്വസ്റ്റ്യൻ മാർക്കാണ്. അവർക്ക് എന്നെ എണ്ണൂല്ലാന്നാണ് ഉദ്ദേശിച്ചത്. உருப்படியா ரெண்டே விஷயம், ஒன்னு சரக்கா இன்னொன்னு முறுக்கா. சிப்ஸ்ல ஐயோ கடைக்கார ஏமாத்தினாங்க. நான் சொந்த ஒரு கருத்து சொல்லலாம். சொல்லுங்க. லைட்ட போட்டு வண்டி ஓட்டணும். லைட்டா போட்டு லைட் வண்டி ஓட்டவே கூடாது. அடே அதான் அது ലൈറ്റ് പോട്ട് அம்மா அப்புறம் நீங்க எப்படியா? நான் இங்க லைட்டா வண்டி ஓட்டணும். அப்புறம் டைட்டால வண்டி ஓட்டணும். ஐயோ அந்த எக்ஸ்ட்ரா சூப்பர் உனக்கு பாம்பேல வேலை கிடைச்சிட்டா இல்ல சொந்த ஊருக்கு போறியா? நான் ஏன் சொந்த ஊருக்கு போனோம்? நான் நினைச்சா எனக்கு கீழே 100 பேர் வேலை. காசு செலவாமாடா. என்ன ஒரே ரகசியம், என்ன யார்கிட்டயும் சொல்லிட மாட்டீங்களே. கொள்ளடிக்க போறோம். யார்கிட்ட? அந்த கோல்டன் டெக்ஸ் இருக்குல்ல, அங்கிருந்து. കൊള്ളടിക്കാൻ പോണേ. ஆறுமுக செட்டியார். ஐயோ நாம 2 பேரும் ஏன் சைலண்டா பேசிட்டு இருக்கோம்? ஆமா நீங்க அவர்கிட்ட கொள்ளடி போறீங்களா? ஓ அப்போ ஐபிஎல் ஃபைனல் மேட்ச் அன்னைக்குதான் நாங்களும் கொள்ளடிக்க போறோம். ஒண்ணு வேணா பண்ணலாமே, நீங்க ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா போய் கொள்ளடிக்கலாமே. நாங்க என்ன, நானு அந்த ஒயிட் ஷாப் ஒரு மகத்த, அப்புறம் சிட்டையாட்டு வளர்க்கிறேனே அந்த சிவத்தை എല്ലാം പറഞ്ഞു കൊടുത്തു. ക്ലീൻ മറ്റേതാണ് ഇതിപ്പോ ശരിക്ക് അല്ല അതല്ല സ്കെച്ച് ആണെങ്കിലും പക്ഷെ ഭയങ്കര റിയൽ ആയിട്ടാ പോയത്. സ്കെച്ച് പോലെ തോന്നിയില്ല അല്ലേ? അൺഎക്സ്പെക്ടഡ് കണ്ട പോലെ ഉണ്ടായിരുന്നു. 2 ദിവസം കഴിഞ്ഞടിച്ചു. சத்தியமா இனிமே குடிக்கவே கூடாதுடா. എപ്പോഴും പറയാത്. സത്യം എനിക്ക് കുടിക്കവേ കൂടാ. இன்னைக்கு யாரடா கூட்டு வந்த? ഓർമ്മയില്ല. ഇന്നേക്ക് ആരുടെ കൂട്ടിട്ട് വന്നത്? இனிமே சத்தியமா தண்ணி அடிக்க மாட்டோம்ப்பா. ഇനിമേ സത്യമാ തന്നെ അടിക്കട്ടെ. அண்ணா குட் மார்னிங். குட் மார்னிங். இங்க என்ன பண்றீங்க? രണ്ടുപേരും കിളി പോയി കിടക്കാണ്. ഓർത്തെടുക്കുന്നു. അതാണ് ആ ക്യാരക്ടറിന് നല്ല എൻട്രി കൊടുത്തത്. ഞാൻ താ വണ്ടി ഓട്ടണത്. வண்டியை நான் தான் ஓட்டிட்டு வந்தேன். ஆனா அதுக்கப்புறம் எங்க போனோம் தான் தெரியல. എവിടെ പോയത്? ஒரு கடையில நம்ம சரக்கு வாங்கணும். நான் வாங்கினேன். நான் தான் சட்டெல்லாம் திறந்தா தெரியுமா? அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். അല്ലേ വീട്ടിലൂടെ വന്നില്ലേ? അമ്മ എന്തൊക്കെയോ കാണിച്ചു കൊടുത്തിട്ടുണ്ട്. എല്ലാം കാണിച്ചു കൊടുത്തു. എന്തെങ്കിലും ഡൗട്ട് ഉണ്ട്. അതാണ് കള്ളടിക്കാൻ പാടില്ല പറഞ്ഞോണ്ടിരിക്കുന്നത് എപ്പോഴും. அண்ணே என்னாச்சுங்க? உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? எனக்கு அந்த சரக்கடியில சரக்கு வாங்குற வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே பிளாக் அவுட் ஆயிடுச்சு.
சரி நான் அப்படியே கிளம்புறேன், ஒரு சின்ன ஒரு வேலை இருக்கு. இன்னொரு விஷயம், இனிமே நம்ம தண்ணி அடிச்சா ஒரே பிராண்டா மெயின்டைன் பண்ணும், மிக்ஸ் பண்ணக்கூடாது. ഓക്കെ വിസ്കി ബ്രാൻഡ് കൂടെ പക്ഷെ ആൾക്ക് കിട്ടിയിരുന്നു തോന്നല്ലേ ചിലപ്പോ എല്ലാം പറഞ്ഞു. நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய பிரில்லியன்ஸ் ആ எனக்கு தெரியாது உங்களுக்கு. யூ ப்ளீஸ் பார்க் த கார் இன் லெஃப்ட் சைடு ஆஃப் தி ரோட். എന്തൊക്കെയോ പറഞ്ഞു കൊടുത്തിട്ടുണ്ട്. അതെ ബാങ്കോ രണ്ടുപേരും കിളിപോയി കിടന്നുണ്ട്. ഇതാ ക്യാമറ എന്തെങ്കിലാണോ? അവിടുത്തെ എന്ത് സീനാണിത് അല്ലേ? ഫുള്ള് കൺഫ്യൂസിങ് ആക്കുന്ന സീനാണ് കഴിഞ്ഞ സീൻ വിട്ടിട്ട്. അജിത് തന്നെ ഓ ബിജിഎം ആ ഗ്യാങ്ങിന് ഇതുവരെ ത്രില്ലർ മോഡിലോട്ട് പോയല്ലോ, വേറെ സ്റ്റൈലില്. ഫസ്റ്റ് കണ്ട സിനിമയല്ല. ചിലപ്പോ ആളാ ഒരു പോലീസിന്റെ ആ ഒരു സംഭവം കാണിക്കുന്ന ചെക്ക് ചെയ്യുന്ന പ്രൂഫ് വെച്ചിട്ട്. ചാരിറ്റബിൾ ട്രസ്റ്റ് സഞ്ജന ചാരിറ്റബിൾ. ഓ അതാണ് നേരത്തെ പറഞ്ഞ മക്കൾക്ക് കുറെ നല്ല കാര്യങ്ങൾ ചെയ്യാറുണ്ടല്ലോ. ഇതിന്റെ ഇടയിൽ അത് ചെയ്യുന്നുണ്ടോ? മറ്റേ മറവണ്ടേ? மும்பைல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் டிராபிக் சிக்னல். பண வண்டியை மாத்தும் போது எல்லா சிக்னல்ஸும் நமக்கு சாதகமா இருக்கணும். அதுக்கு நீதான் கூட வரணும். सर मेरा भाई गांव से आया हुआ है, बचपन से उसको पुलिस बनने की आशा है। यही है इनका नाम alias चिकन शंभू. Sir, I got the permission. Wake up, alright? He's mentally mental. के लिए with your permission, if you don't mind, I'll just take him around and show the headquarters. Is that okay? No problem. தம்பி தம்பி எடுப்பா, உடைச்சிட போற, உடைச்சிட்டா பெரிய பிரச்சனையா இருப்பா. அதுதான் நான் சொல்றேன், தீப்பெட்டிக்கு ரெண்டு பக்கம் உரசனாதான் தீப்பிடிக்கும். ஆனா இந்த அலெக்ஸ் பாண்டியனுக்கு எங்க உரசனாலும் தீப்பிடிக்கும். அலெக்ஸ் பாண்டியன் ആൾക്ക് பத்திரமா பா. നോക്കാനൊന്നും ஃபுல் டிராபிக் கண்ட்ரோல் இங்கதான் இருக்கு. உடைச்சிட்டனா பிரச்சனை ஆயிடும். அங்குக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை. அவர் பொண்டாட்டி வேற விட்டு ஓடி போயிட்டான். நீங்க கவனிங்க, இந்த அலெக்ஸ் பாண்டியன் இருக்கிற வரைக்கும் പറഞ്ഞു കൊടുത്തിട്ടുണ്ടായിരുന്നു எங்க இருந்தாலும் ട്രാഫിക് കൺട്രോൾ ഫുള്ള് എവിടെയാണെന്ന്. ആ മറ്റേ ഓപ്പറേഷന് വേണ്ടിട്ട് ഇതാക്കാൻ വേണ്ടിട്ട് അന്നത്തെ ആ ബാങ്ക് ഓപ്പറേഷൻ അവര് മറ്റേ പൈസേന്റെ പ്ലാൻ ചെയ്യുന്നില്ലേ? അപ്പൊ അതിന് മുന്നേ ജാമറാണോ ഇനി ക്യാമറ ഒക്കെ? അവരെല്ലാം ഒന്ന് എടുക്കാൻ ട്രാഫിക്കിന്റെ ഫുൾ ആരല്ലേ പറഞ്ഞേ ബ്രില്യന്റ് ആന്ന് പറഞ്ഞേ. வண்டி ஒரு சைஸ் தானே, ஏற்கனவே ஸ்டிக்கர்லாம் பிரிண்ட் பண்ணிட்டோம், பாத்துக்கோ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீ பிளான கரெக்டா சொல்லு. வெளிய டிராஃபிக் ஜாம் பண்றது என்னோட வேலை. அந்த நேரத்துல பணம் இருக்கிற வண்டி உள்ள போ. நீ உன் வண்டியை அந்த வண்டி பக்கத்துல நிக்க வைக்கணும். അവര് പറയുന്നത് കേൾക്കുന്നുണ്ട്. டேய் இதுதான்டா பாத்து வச்சுக்க போதும். எதுக்கு இங்கதான் வந்து பணம் பிரிச்சு. டேய் சேஃப் தானே, கவலைப்பட. முதல்ல தரேன். அப்பா நீங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு சூட் ரூம் போட்டு கரெக்டா சேவ் பண்ணிட்டு എന്തോ കാരണം മറ്റേതെല്ലാം കേൾക്കുന്നുണ്ട്. അവിടെ എന്തോ വെച്ചെടുത്തിട്ടുണ്ട് കേൾക്കാൻ വേണ്ടിട്ട്. അവരെ പ്ലാനിങ് മൊത്തം എന്തോട് ഷോട്ടൊക്കെ ഇങ്ങനെ മറ്റേ ത്രില്ലർ എഫക്ട് ഒരാവശ്യമില്ലാണ്ട് ഷോട്ട് കാണിച്ചിട്ടുണ്ട്. തിരിച്ചു പേടിപ്പിക്കണ. என்னதெல்லாம் சரி, எப்படி உள்ள வந்த? எப்படி உள்ள வந்தேன்னு கேட்க கூடாது.
எதுக்குள்ள வந்தேன்னு கேட்கணும். சரி എഗെയിൻ ട്രാക്ക് മാറ്റുന്നുണ്ട് നമ്മളെ കൂൾ குடிச்சிருக்கியா? ஆமா. வீட்டுக்கு தெரியுமா? வீட்டுக்கு எதுக்கு தெரியணும்? தெரிஞ்சா அப்பா அம்மாக்கு தானே தெரியணும். அது எப்படி? அது பசங்களா இருந்தாலும் சரி பொண்ணுங்களா இருந்தாலும் சரி சரக்கு அடிச்சா மட்டும் மொக்கையா ஜோக் அடிக்கிறோம். சரி என்ன குடிக்க வேணும்னு சொல்லிட்டு நீ மட்டும் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டியா? ஓஹோ ஃபர்ஸ்ட் டைம் யூ நோ. சரி இங்கே வந்த அது லைட்டா குடிச்சேனா ஜாஸ்தியா ஞாபகம் வந்துச்சு. ஐயோ இப்போ என்ன பண்ண போற? இப்போ என்ன பண்ண போறியா? இப்போ என்ன பண்ண போறோம்? സോങ്ങാ എന്തോ സോങ്ങായിരുന്നു. പാട്ട് അറിയോ? മറ്റേ പാട്ട് അറിയില്ലേ? യുവൻ ശങ്കർ രാജ. എന്തായിരുന്നു സീനൊക്കെ. അതായത് ഇപ്പോഴത്തെ സീന് ആ ഒരു പ്രത്യേകിച്ച് ആ കള്ള് കുടിച്ചിട്ട് അവര് പോകുന്ന സംഭവം തൊട്ടിട്ടില്ല. അതായത് അതിന് മുന്നേ തന്നെ കഴിഞ്ഞ സീൻ തൊട്ടിട്ട് ഏകദേശം ത്രില്ലടിച്ചു തുടങ്ങി. എനിക്ക് ഈ ഒരു സീനിന്റെ അകത്ത് ഏകദേശം ആ കള്ള് കുടിച്ചിട്ട് അവർ പോകുന്നതും പിന്നീട് അങ്ങോട്ടുള്ള പ്രത്യേകിച്ച് എണീച്ചതിന് ശേഷം അവര് ആ ഒരു സംഭവം മെമ്മറീസ് ഒക്കെ റീകളക്ട് ചെയ്യുന്ന സാധനം ഒരു രക്ഷയിലോട്ടെ കാണിച്ചത്. അല്ല അതിനകത്ത് പറഞ്ഞിട്ട് നീങ്ക നല്ലവരാ കെട്ടവരാ ചോദിച്ചിട്ടുണ്ട്. അതേ സംഭവം തന്നെ നമുക്കുള്ളത്. കാരണം എന്താന്ന് വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ അതുമാതിരി ആ ക്യാരക്ടറെ കാണിക്കുന്നത്. അതായത് മറ്റേ വെച്ചല്ല, അത് 10 മണി വരെ ഇതാക്കിയാലും ഇതാക്കും. പക്ഷെ അതിനുശേഷം അത് 10 മണി കഴിഞ്ഞിട്ട് ആരെങ്കിലും ചോദിച്ചിട്ടുണ്ടെങ്കിലും ഫൈൻ അടിക്കും. അല്ലെങ്കിൽ അത് കഴിഞ്ഞിട്ട് എന്താ പറയാ നമ്മള് ആ സമയത്ത് കിട്ടിയില്ലെങ്കിലും ഫൈൻ അടിക്കുന്ന ഒരു അവസ്ഥ. അതാണ് സംഭവം. യെസ്. അപ്പൊ എന്തായാലും കാരണം എന്ന് വെച്ചാൽ ഇപ്പം നമുക്ക് ഒരു ക്ലാരിറ്റി തന്നിട്ടില്ല. ഏകദേശം അവരൊരു പ്ലാൻ ചെയ്യുന്നുണ്ട്. ആ ഒരു ഗ്യാങ് ചെയ്യുന്ന പ്ലാൻ എല്ലാം ഇദ്ദേഹം അറിയുന്നുണ്ട്. ആൻഡ് അതാണ് മനസ്സിലാവാത്തത്. അപ്പൊ ആള് ഡ്യൂട്ടി തന്നെയാണോ ഉള്ളത് അറിയില്ല. ഡ്യൂട്ടി തന്നെയാണോ ഇനി ഇതൊക്കെ അടിച്ചു മാറ്റാനുള്ളതാണോ എന്നുള്ളത് ഒരു ഡൗട്ട് ഉണ്ട്. കാരണം അങ്ങനെ തോന്നുന്നത് എന്തുകൊണ്ടാ വെച്ചാല് നല്ലവരാ കെട്ടവരാ എന്നുള്ളൊരു സാധനം ഉള്ളതുകൊണ്ടാണ്. കാരണം ഇപ്പൊ സസ്പെൻഷനിൽ ഇരിക്കുമ്പോ ഈ പരിപാടിക്ക് എന്തിനാ പോകുന്നത് എന്നുള്ള ഒരു ഡൗട്ടും ഉണ്ട് അല്ലെ. അപ്പൊ അങ്ങനെയാണോ അല്ലെങ്കിൽ മഫ്തി എന്തെങ്കിലും ആണോ എന്താണെന്നുള്ള അറിയില്ല. എന്തായാലും സംഭവം അങ്ങനെ. പക്ഷെ ഇപ്പൊ ഈ കഴിഞ്ഞ സീനിൽ നമ്മുടെ ആക്ഷൻ കിങ് അർജുനോടെ കാണിച്ചില്ലായിരുന്നല്ലേ? കണ്ടില്ല. പക്ഷെ എന്താ പറയാ, അതാണ് ഈ ആ ഒരൊറ്റ സീനിൽ തന്നെയായിരുന്നു ഫുള്ള് നമ്മളെ കൊണ്ടുപോയിണ്ടായിരുന്നത്. അപ്പൊ നമ്മളിങ്ങനെ ചെറുതായിട്ട് ഇങ്ങനെ ഡൗട്ട് അടിച്ചിട്ട് എന്താ സംഭവം നമ്മൾ ആലോചിക്കുമ്പോഴേക്കും ആ ഒരു സോങ് വരും. ഏകദേശം ആ ഒരു സിറ്റുവേഷൻ ഇങ്ങനെ ത്രില്ലടിച്ച് വരുമ്പോഴേക്കും സീൻ മാറ്റിക്കളഞ്ഞു. ഇപ്പൊ അഗൈൻ പാട്ട് വന്നിട്ട് സീനിനെ വേറെ രീതിയിൽ കൊണ്ടുപോയിട്ടുണ്ട്. അതെനിക്കൊന്ന് മറ്റേ കാര്യങ്ങളൊക്കെ നമ്മൾ മറക്കാൻ വേണ്ടിട്ടായിരിക്കും. അതായിരിക്കും സംഭവം. കാരണം നമ്മൾ മറന്നുപോയല്ലോ എന്തെങ്കിലുമൊക്കെ പുതിയ സാധനം തരാൻ പറ്റുള്ളൂ. എന്തായാലും നമുക്ക് അടുത്ത സീനിൽ കാണാം.